அந்த சந்திரன் தெரிஞ்சது இதெல்லாம் சந்திரன் தெரியாது. நீ முதல்ல மூடுறா. அங்க நான் பார்த்த வாயை மூடுறா. போடா போடா போ, அந்த பக்கம் போய் கேர கட்டு போ. நான் இழுக்கிறேன், நீ அந்த டைட்டா கட்டிட்டு மறந்துடாத. ஓகே ரே இழுக்கிற. போடா அந்த பக்கம் போடா. டேய் இழுடா. இழுக்கிறது இதுனா பீடியா? டேய் பிடிக்க சொன்னது பீடியா இல்லடா, கயிறை பிடிச்சி இழு. ஓஹோ, இன்னையோட முடிய நான் அவங்க சித்தையோட பெரியப்பாவோட அப்பனோட ஜப்தி. டேய் சீக்கிரமா போய் ஒளிங்கடா, வராரா. நீ உன் வேலையை பாரு, நீ போய் ஒளிஞ்சிக்க. ஐயோ 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 அம்மா. இப்ப எப்படி இருக்க? தலை மட்டும் பயங்கரமா வலிக்குது. பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல, வெளிக்காயம் மட்டும்தான், உள்காயமா எதுவுமே இல்ல. இவ என்னோட பொண்ணு, பிஃபார்ம் படிச்சிருக்கா. இப்போ நம்ம ஊர்ல ஒரு பார்மசியில பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. வாக்குமூலம் வாங்கணும். ஓகே கேரி ஆன். நடந்தது ஆக்சிடென்ட் தானே? இல்ல, என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க இருக்காங்க. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? இருக்கு. அவன்தான் அந்த சந்திரன் சொல்லுவாங்க. அவன்தான் ஆளுங்களை வச்சு செஞ்சிட்டான். அது எப்படி? ரோட்ல ரத்த வளத்துல இருந்தவங்களை இங்க கொண்டு வந்ததே சந்திரன் தான். அதுதான் அவனுடைய டிராமா. ஆளை வச்சு அடிச்சுட்டு அவனே கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில போட்டாதானே அவனை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. கயிறு மாட்டி தானே விழுந்தீங்க? அங்க யாராவது மாடை கட்டி வச்சிருப்பாங்க. யாருங்க நடு ரோட்ல ராத்திரில மாட்டை கட்டுறது? அது பயந்து போய் குறுக்கால வந்திருக்கான். அது எப்படி சார்? நான் வரும்போது கயிறு நேரா வந்து குறுக்கல நிக்கும். நீங்க தண்ணி அடிச்சுதான் வண்டி ஓட்டினீங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். அந்த ரிப்போர்ட் இவங்க கிட்ட கொடுத்தா உங்க கதை அதோட முடிஞ்சிடும். அது கண்டிப்பா பசுமாட்டுக்கு கட்ட கயிறாதான் இருக்கும். என்னம்மா சொல்ற? எஃப்ஐஆர் இப்போ அப்படி எழுதிடலாம்ல? தேங்க்யூ சார். டாக்டர் நல்ல குணமான டாக்டர், பெஸ்ட் எத்திக்ஸ், ரொம்பவே மனிதாபிமானம். டாக்டர் எப்பயுமே பேஷண்ட்டை தான் காப்பாத்தணும். அதை விட்டுட்டு இல்ல, நான் ஒன்னு கேட்கவா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அந்த பேரு தான் கேக்குறேன். சந்திரன்னா சந்திரன் யார்? அவரு எம்ஜிஆரோட மாமா பையனா? போலீஸ் பயப்படுறாங்க, டாக்டர் பயப்படுறாங்க. அவர் என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா? பயம் இல்ல, அன்பு எல்லாருக்கும் அவர் மேல. யாரையும் பகச்சிக்காதவர் தான் சந்திரன். கொலைப்பட வரவன கூட மன்னிச்சு விட்டுருவாரு. அது நல்லா தெரிஞ்சதுனாலதான் என்கொயரி பண்ண வந்த போலீஸ்காரங்களும் நாங்களும் உங்க அப்பாவோட வாய் அடைச்சோம். ஒரு சந்தேகத்தோட நிழல் கூட சந்திரன மேல விடுறது இந்த ஊர்க்காரங்க தாங்கவே மாட்டாங்க. புத்தகத்துல படிக்கிற வார்த்தைகள்ல ஒதுங்கிறது இல்ல நல்ல எத்திக்ஸ். மனிதர்களோட நன்மைக்காக அதுல கலப்படம் சேர்க்கறதுல எந்த தப்பும் இல்ல. நம்ம மனசாட்சி அப்படியே நம்மள கட்டி பிடிச்சுக்கும். இதோ இந்த மாதிரி. கண்ணே, ராதிகா கண்ணே, இங்க இருக்கேன். இங்க உட்காந்துருக்கியா? கடலு கரையிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு உள்ளாண்ட போச்சு. அதனால படகுலாம் கடலுக்கு போகவே மாட்டேங்குது. மீனும் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்தா இது அச்சுக்கு வந்து வரத்துக்கு. உங்க பையனை வெளியில கொண்டு வர போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்ததா கேள்விப்பட்டேன். அவன் தண்ணி போட்டு வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணலன்னா எங்களுக்கு தூங்கவே முடியாது. அதுதாம்மா இப்போ உண்மை. தெரியுமா, அண்ணா வந்து கன்னியாஸ்திரி மரத்துக்கு சேர போன போது தானே என்னோட பையன் அவளை போய் இழுத்துட்டு வந்தான். நான் அவங்கள என்னோட 2 கை நீட்டி ஏத்துக்கிட்டேன். என்ன காரணம் தெரியுமா? அவன் குடிகாரனா இருந்தாலும் பொறுக்கியா இருந்தாலும் அவன் இல்லாம ஒரு வாழ்க்கை எனக்கு கிடையவே கிடையாது. அதுதான் நம்ம இந்த தொப்புள் கொடி பந்தம். ஐயோ கண்ணே, நீ கவலைப்படுறதுக்காக சொல்லல.
இப்ப ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, இனிமே எதுக்குமா இந்த வீண் பிடிவாதம் உனக்கு? ஒரு நாளைக்கு நேரா போயிடாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அக்கா. வேணான்னா வேணாம், ஆனா பெத்த வயிறு எப்படி துடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ எப்போவாவது அவங்கள பாத்தியா? என் பொண்ணையும் குழந்தைங்களையும். அம்மாவோடையும் அர்ஜுனோடையும் சிரிப்பு பார்க்காம நான் என் வீட்டுக்கு போறதே இல்லை. அதெல்லாம் பார்க்கணும்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது. நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு தெரியாத அவரோட சுபாவம் என்னன்னு. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுல, இனி இவருக்கு பொறுத்தாதான் என்ன? எல்லாம் அந்த கடவுளோட இஷ்டப்படி நடக்கட்டும். மீனே, மீனே. அம்மா தாயே பகவதி. பாட்டிமா, பாட்டிமா, வாங்கடா என் செல்லங்களா. பாட்டிமா. அம்மா எங்க? அதோ. அம்மா, அம்மாடி எப்படிமா இருக்கு? அம்மா நல்லா இருக்கேம்மா. இதெல்லாம் தலையெழுத்தா? என் தாயே, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு குழந்தையை பாக்குறதுக்கு நான் இவ்வளவு தூரம் வர வேண்டி இருக்கேன். தினம் நான் வேண்டிக்கிறேம்மா, அப்பாவோட கோவம் தீரணும்னு. இல்லம்மா, இந்த ஜென்மத்துல நடக்காது. அவரோட மனசுல இறக்கங்கிறது கொஞ்சமும் இல்ல. கருங்கல்ல அவரு. நாக்கு நல்லா நீட்டு. காலையில நல்லா தான் கிளம்பி ஸ்கூலுக்கு போனான். உடம்பு சரியில்லைன்னு டீச்சர் ஃபோன் பண்ணதும் எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இவனுக்கு அடிக்கடி ஜுரம் வருது. அது எதனால டாக்டர்? பரவாயில்ல சந்திரன், இது வைரல் ஃபீவர் தான். மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். டெம்பரேச்சர் கம்மியாகலன்னா பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். சரி. அப்புறம் 2 நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. சந்தோஷம் தானே? ட்ரீட் வைக்கணும்னு. தீனால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் தீனால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாது ப்ளீஸ் மெதுவா பண்ணிட்டா. தீனால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்டவாடு. எப்பொருள் யாரார் வைக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அர்ஜுன், அறிவு. மெதுவா சத்தம் போடாம படி. சத்தமா படிச்சாதான் என் மனசுல நிக்கும். அது சரி, அப்படின்னா நீ உள்ள போ, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. இரு, அம்மாயிட்ட சொல்லிட்டியா? உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். நீ போடா. என்னடி பசங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அர்ஜுன் தொல்லை தாங்கல. இந்த தைலம். அப்பா, அப்பா இந்தாங்க என்னோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். எல்லாத்துலயும் A+ஆ? ரெண்டு மார்க் குறைஞ்சிருக்கேன் மேக்ஸ்ல. பரவாயில்ல விடு, ஆனா அடுத்த எக்ஸாம்ல ஃபுல் மார்க் எடுக்கலாம். எங்க உன் பையன்? அர்ஜுன், உன்னோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எங்கடா? என்னடா முழிச்சிட்டு நிக்கிற? எல்லாத்துலயும் முட்டை வாங்கிட்டியா? உனக்கு இன்னியோட ஒரு முடிவு கட்டுறேன். அம்மு, நீ போய் கொம்பு எடுத்துட்டு வா. இதோ போய் இப்ப எடுத்துட்டு வர. டேய் வாடா, வாடாங்கறல. டேய் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எடு. ஏட்ரா. நீ தாண்டா அப்பாவோட செல்ல குட்டி. ஆமாமா, செல்லம் கொடுத்து கெடுத்துருங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி பார்க்கணுமே இவனை, அப்படித்தானே? அப்பா இந்தாங்க. சிப்போடா. செல்ல குட்டி. அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. காசு வாங்க மட்டும் தெரியுது, திருப்பி கட்ட தெரியலையா? வெள்ளத்துக்கு போடுங்க. ஒரு பொருளை விட போறோம் தம்பி. சொன்னா கேளுப்பா. என்ன பயப்படுறீங்க? என் பையனை ஒண்ணு பண்ணாதீங்க. சும்மா விடுங்க தம்பி. சும்மா விடுங்க.
என்னங்க ஆச்சு? என் பயிர அம்மா எனக்கு ஒரு சப்பாத்தி போதுமா? சந்திரனே, என்னப்பா? இங்க டீ கடையில பெரிய பிரச்சனை. இரு, நான் உடனே வரேன். சாப்பிட்டு போங்க. நான் வந்து சாப்பிட்றேன், நீ சாப்பிட்டுரு. ஏன் தான் இப்படி இருக்காரோ? சாப்பிட்டு போக வேண்டியது தானே. சந்திரனா என்ன வேணா பண்ணீங்க, இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? சந்திரன் மேலே கை வைக்கிறியா? தைரியம் இருந்தா எங்க அண்ணன் மேல கை வைப்பேன். ஊர் விட்டு ஊர் வந்து ரவுடிசமா ஆதாரி பசங்களா உங்களை. ஐயோ, அங்க ஏடா பிச்சை? டேய் 3 போட்றாதே. டேய் டேய், நான் ஜெட்டி வேற போல நிக்கிற விடுறா. கடவுளே. ஐயோ, போய் உன் கோவிந்த நாயர்கிட்ட சொல்றா, சந்திரன் இருக்கிற வரைக்கும் இந்த வேலை வேண்டான்னு போய் சொல்றா. போட போட. சந்திரனா, நாங்க இந்த ஊரை விட்டு வேற எங்க போறது சொல்லுங்க. அண்ணா, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை ஒருத்தனும் ஒன்னும் புடுங்க முடியாது. ரொம்ப நன்றி. தைரியமா இருங்கண்ணே.